சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளை எப்படி உடைக்கிறது? ஒரு நெருங்கிய நண்பர்கிட்ட பேசுற மாதிரி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். வாங்க, இந்த விளக்கப்பதிவுல இந்த கெய்சன் தத்துவத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இந்த கெட்ட பழக்கங்களால உங்களை நீங்களே ஒரு பெரிய வலையில சிக்கிக்கிட்ட மாதிரி எப்பவாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிஜமாவே சொல்றேன், அது ரொம்பவே வேதனையான, சில சமயங்கள்ல குற்ற உணர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுக்கே தெரியாம ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி மாதிரி அதை நம்ம கட்டி போட்டுடும். அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தோணலாம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த போராட்டத்துல நீங்க மட்டும் தனியா இல்ல. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இந்த கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளோட போராடிட்டு தான் இருக்கோம். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, மது பழக்கம், ஸ்மோக்கிங், ஆபாச படங்கள் பார்க்கறது, அல்லது கேமிங், ஆன்லைன் சூதாட்டம், தேவையில்லாம அதிகமா செலவு செய்யறது, எல்லா வேலைகளையும் தள்ளி போடுறது, அப்படி இல்லைன்னா ராத்திரி தூங்காம விடிய விடிய மொபைலை நோண்டிட்டு இருக்கிறது, இது எல்லாமே நாம அன்றாடம் ஃபேஸ் பண்ற ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான். பொதுவா இத மாத்தணும்னா நாம என்ன பண்ணுவோம்? திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் திட்டினதுக்கு பிறகு பயந்து போய் எல்லாத்தையும் மாத்துவோம். இல்லனா ஒரே ராத்திரியில ரொம்ப கடுமையான லோ கார்ப் டயட் மாதிரி அதிரடியான விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி பயமுறுத்துற அதிரடியான மாற்றங்களுக்கு பதிலா ரொம்ப மென்மையான, துளியும் மன அழுத்தம் இல்லாத ஒரு சூப்பரான மாற்று வழி ஒன்னு இருக்கு. அதுதான் கைசன் தத்துவம். கெய்சன் அப்படின்னா தொடர்ச்சியான முன்னேற்றம்னு அர்த்தம். இது ஒரு ஜாப்பானிய தத்துவம். ஒரே ராத்திரியில உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்தணும்னோ இல்ல உங்க மரபணுக்களை குறை சொல்லணும்னோ இது சொல்லவே இல்லை. உங்களை நீங்களே வருத்துக்காம, ஜட்ஜ் பண்ணாம ஒரு நிரந்தரமான மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அட்டகாசமான டூல் இது. ஜப்பானிய தத்துவத்துல நம்ம உடம்புக்குன்னு ஒரு சூப்பரான விதி இருக்கு. அதுதான் 80% விதி. அதாவது உடல் ஆரோக்கியத்தோட முழு பலன்களையும் அடைய நாம 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க இலக்குகள்ல நீங்க 80% சரியா இருந்தாலே போதும். உடம்பு அதுக்கான முழு பலன்களையும் உங்களுக்கு தர தொடங்கிடும். இது எவ்வளோ பெரிய ரிலீஃப் இல்லையா? சரி, இதை எளிய படிகளுடன் தொடங்குவது எப்படி? எந்த ஒரு பிரஷரும் இல்லாம ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான முதல் படிகள் இருந்து நாம தொடங்கணும். அதாவது தினமும் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறது, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சின்ன ரொம்ப சுலபமான விஷயத்த உங்களுக்கு நீங்களே ப்ராமிஸ் பண்றது தான் உண்மையான ஸ்டார்டிங் பாயிண்ட். முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 20 to 30 நிமிஷம் வாக்கிங். இதை ஒரு நிமிட விதி மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களால ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய சின்ன விஷயத்துல இருந்து தயங்காம தொடங்குங்க. தினமும் உங்க பிஸியான வேலைகளுக்கு நடுவுல வெறும் 20 முதல் 30 நிமிஷம் மட்டும் இதுக்காக ஒதுக்குங்க. இதுக்காக மணிக்கணக்கில் மெனக்கிட வேண்டாம். உங்களால தினமும் இதை பண்ண முடியலனா கூட வாரத்துக்கு 2 முறை ஆரம்பிச்சா கூட தப்பில்ல. இந்த சின்ன சின்ன செயல்கள் தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய உந்துதலை உருவாக்கி உங்களை அடுத்தடுத்த பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். அடுத்து, குறைகளை ஏற்றுக்கொள்வது. இந்த பயணத்துல நீங்க எப்போதாவது சறுக்கினா ஐயோ போச்சேன்னு கவலைப்படாதீங்க. சில நாட்கள் நாம நினைச்சபடி செயல்பட முடியாம போறது முற்றிலும் சகஜமான ஒரு விஷயம்தான். இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ஜப்பானிய கொள்கையான உங்களால முடிஞ்சதை செய்யும் மனப்பான்மை. அதாவது உங்களோட பெஸ்ட் கொடுக்கறது தான். நீங்க 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. உங்களுக்கு தேவையானது எல்லாம் முயற்சியை கைவிடாத அந்த பொறுமை மட்டும்தான். ஒரு முழுமையான மாற்றம் வேணும்னா ஒரு நாள் நீங்க தப்பு பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் மீண்டும் சரியான மனநிலையோட பழையபடி உங்க ட்ராக்குக்கு திரும்புறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சறுக்கி விழுந்த இடத்திலே சோர்ந்து போய் உட்கார்ந்துடாம மறுபடியும் எழுந்து உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. அவ்வளோதான் விஷயம். இந்த மாற்றத்தோட நேர்மறையான தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சின்ன சின்ன மைக்ரோ செயல்கள் உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு மாபெரும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்களே பாப்பீங்க. உங்களுக்காக நீங்க சில சின்ன சின்ன விதிகள் அமைச்சுக்கும் போது அது உங்க மனநிலையையும் உங்களோட அடையாளத்தையும் மெல்ல மெல்ல மாத்துது. நீங்க மாறுறத உங்களை விட உங்க மனைவி, கணவன், நண்பர்கள், அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப சீக்கிரமாவே கவனிப்பாங்க. உங்ககிட்ட ஏற்படுற இந்த பாசிட்டிவான மாற்றத்தை உங்க சொந்தக்காரங்களும் நண்பர்களும் கண்டிப்பா கவனிச்சு பாராட்டுவாங்க. இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். உங்க கெட்ட பழக்கத்தை மாத்துறதுக்கான அந்த முதல் ஒரு கிளாஸ் தண்ணீர் அப்படிங்கிற சின்னப்படி இன்னைக்கு என்னவா இருக்க போகுது? அதை பத்தி யோசிங்க. இப்பவே ஒரு சின்ன ஆக்ஷன் எடுக்க தொடங்குங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்கள மாதிரியே கஷ்டப்படுற உங்க நண்பர் ஒருத்தருக்கு இதை அப்படியே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க.